சூர்யா வந்து அவர் வந்து டேரக்டராகவே ரொம்ப ஏஜ்டெல்லாம் வந்தார். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அதுன்னு போயிட்டு அவர் அதை கல்யாணங்கிறது யோசிக்கிறப்பே அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 நெருங்கிருச்சு. அதற்கு பிறகு அப்படி வேணாங்கிற மூட்லயே அப்படியே விட்டுட்டாரு. இப்போ அவருக்கும் அது சிங்கிளா இருக்கிறதே வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு, நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் சமயத்தில் கூட ஒரு இதில் பேசியிருந்தார். லவ் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட். அதை வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் அது உண்மைதான். லவ் பண்றது வந்து நம்ம யாரை பண்ண நீங்க லவ் பண்ணி உட்காந்துருக்க முடியுமா? பின்னாரம் 100 ஃபோன் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், இடத்த செல்ஃபி எடுத்து அனுப்பணும், இல்லாட்டி லொகேஷன் ஷேர் பண்ணணும். அதெல்லாம் நம்ம மாதிரி மீடியாவில் இருக்கிற ஆட்கள், சினிமாவில் இருக்கிற ஆட்களுக்கு என்னன்னா எப்போ தூங்குறோம், எப்போ வர்றோம், எங்கே போகிறோம்னு தெரியாது. ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. சினிமா அரசியல் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கல்யாணம்ங்கிறது ஒரு 2ஆம் பட்சம் தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பெண்ணா இருந்தா ஓகே, சூழ்நிலை தெரிஞ்சு. இல்லாட்டினா வேற மாதிரி தானே பிரச்சனை. நைட் ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி காலை 9 மணிக்கு ஒரு ஷூட் இருக்கு சார், ஒரு ஏதாவது பொண்ணு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு அமைஞ்சுன்னா சரியா இருக்கும். புரியலன்னா பிரச்சனை தான் வரும். அது வந்து அது கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாம் அப்படின்னு சூர்யா முடிவெடுத்து அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அப்படி விட்டுருங்க.